மாஸ்டருக்கு வணக்கம். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். பாபுஜி மாஸ்டரினுடைய சகஜமார்க்க பார்வையில் ராஜயோகத்தின் செயல்திறன் இந்த புத்தகத்தில் மைய மண்டலம், இதய மண்டலத்தினுடைய 5 சக்கரங்கள், மனமண்டலத்தினுடைய 7 சக்கரங்கள், இப்படி மனமண்டலத்தை கடந்த பிறகு மைய மண்டலம்ங்கிறது வருது. இதய மண்டலத்திலிருந்து மனமண்டலத்திற்கு நுழையும் போது இரட்டை தன்மைகள் இல்லாத ஒரு நிலையும், பிறப்பு இறப்புங்கிற சுழற்சியிலிருந்து விடுபட்ட ஒரு நிலையும், அதாவது அவ்யக்த கதி, இது நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி மனமண்டலத்திலிருந்து மைய மண்டலத்திற்கு நுழையும் போது பிரம்ம கதின்னு சொல்லப்படுற பிரம்மத்தை நோக்கிய பயணம், அந்த பயணம் நடக்குது. அதாவது 6வது சக்கரமான பிரம்மாண்ட மண்டலம், அங்க ஆத்மன் பிரம்மனை உணரக்கூடிய ஒரு நிலை அது ஏற்படுது. அடுத்தது பரபிரம்மாண்ட மண்டலம்னு சொல்ற 7வது சக்கரம், அங்க அதுவே இன்னும் உயர்ந்த நிலைக்கு விரிவடையுது, அதாவது ஹையர் லெவல் ஆஃப் எக்ஸ்பான்ஷன். அடுத்தது 8வது சக்கரமான பிரபன்னா, அங்க நமக்கு கிடைக்கிறது சரணாகதி நிலை பற்றிய உணர்வு. அடுத்தது 9வது சக்கரம் பிரபன்னா பிரபு. இந்த சக்கரத்துல சரணாகதி உணர்வுக்கும் கடவுளோடு நெருங்கிய உணர்வுக்குமான ஒரு இடைப்பட்ட நிலை, அதாவது சரணாகதி நிலைங்கிறது இன்னும் ஒரு மேம்பட்ட ஒரு கட்டத்துக்கு போகுது. அடுத்தது 10, 11, 12 இந்த சக்கரங்கள் பிரபுன்னு சொல்லப்படுறது முழுமையான கடவுள் தன்மை. இந்த ஒரு நிலையோடையும் உணர்வோடையும் மைய மண்டலத்திற்குள்ள நுழையிறோம். அப்போ இதய மண்டலம்ங்கிறது பருப்பொருள் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி மனமண்டலம் ஆற்றல்கள், சக்திகள், இது சம்பந்தப்பட்டது. இப்போ மைய மண்டலம்ங்கிறது முழுமையான பரம்பொருள், அப்சல்யூட். இந்த மாதிரி மாற்றமடையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த மைய மண்டலத்தினுடைய உணர்வுறு நிலைங்கிறது சூப்பர் ஃபைனஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சூப்பர் கான்சியஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு விரிவடைந்த நிலையில இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒன்றிணைந்த உணர்வு, ஒன்னஸ் அப்படிங்கிறது காணப்படுறது. எல்லா இடத்திலையும் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல், தன்மை, உணர்வு, அதாவது எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு, இது நமக்குள்ளேருந்து வெளிப்படுது. இந்த 13வது சக்கரத்தினுடைய இந்த மண்டலத்தினுடைய பெயர் மையம் பூமான்னு சொல்லப்படுறது. அது மட்டும் இல்லாம இது ஆன்மீக பயணத்தினுடைய உள்ளார்ந்த பயணத்தினுடைய உச்சமாகவும் சொல்லப்படுறது. ஏன்னா இது உயர் உணர்வு நிலையினுடைய உச்சகட்ட உயர்நிலை இந்த மண்டலத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மண்டலத்துல நம்மளுடைய எல்லா செயல்பாடுகளுமே முடிவடைந்த ஒரு நிலையில இருக்கு. அதோட நம்மளுடைய தூய்மைத்தன்மை, உணர்வுற நிலையினுடைய தூய்மைத்தன்மை உயர்ந்த நிலைகள்ல காணப்பட்டு எல்லா சிக்கல்களுமே நீக்கப்பட்ட ஒரு நிலையில இருக்கு. மைய மண்டலத்துல நம்மளுடைய அகங்காரம் முழுவதுமான பணிவாக மாற்றப்பட்டு தூய்மைத்தன்மையா மாறி பிறந்த குழந்தையினுடைய வெகுளித்தனமா மாறுது. இததான் இயேசு கிறிஸ்து பைபிள்ல நீங்கள் உங்களை மாற்றிக்கொண்டு சிறு குழந்தையை போல் ஆகவில்லை என்றால் இறைவனின் சாம்ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரியான ஒரு நிலை இங்க காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இங்க தாய் மகன் அந்த உறவு மாதிரி இறுதி நிலைன்னு சொல்லப்படுற அந்த மையத்துடனான அரவணைப்பு நமக்குள்ள ஏற்பட்டு நான், நீ, மையம், இதயம், இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவுமே இல்லாத ஒரு நிலையில எல்லாமே ஒன்று கலந்த நிலையில இருக்கு. அகங்காரம் முழுவதுமா தூய்மையடைந்த நிலையில அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. பொதுவா இந்த உச்சகட்ட உயர் உணர்வு நிலை அப்படிங்கிறது அவதாரங்களுக்கு தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா சில நேரங்கள்ல இந்த நிலை, அதாவது ரொம்ப அரிதான அபூர்வமான சந்தர்ப்பங்கள்ல பொதுவா உலகத்தினுடைய மாற்றத்திற்காக வரக்கூடிய விசேஷ மகா புருஷர்களுக்கும் இந்த உயர்ந்த வகையான உணர்வு நிலைங்கிறது கொடுக்கப்படுறது. அப்போ அந்த மகா புருஷனுடைய இடம் அவதாரத்துக்கு அடுத்தபடியா வருது. இயற்கையினுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவரும் கிட்டத்தட்ட அவதாரம் மாதிரி தான் அப்படிங்கறத சொல்லிட்டு, இப்போ தற்சமயம் இயற்கைக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் சீர்படுத்த வேண்டிய ஒரு தேவைங்கிறது இருக்கு. இதுக்காக ஒரு விசேஷ மகாபுருஷர் ஏற்கனவே வந்திருக்காரு. அவர் சுமார் 2.5 வருஷமா இந்த உலகத்திற்காக அவர் இயங்கிட்டு இருக்கிறாரு. இந்த தகவலையும் நான் உங்களுக்கு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உலக மக்களுக்கு தெரியாத ஆனா ஆன்மீகத்துல மேன்மை அடைந்த இன்னைக்கு நிறைய மகான்கள் பலர் அந்த மகா புருஷனுடைய தலைமையின் கீழே இயங்கிட்டு இருக்காங்க.
அந்த மகான்கள் எல்லாருமே இந்த மகா புருஷனுடைய கட்டளைகளுக்கு உட்பட்டு உலகத்தினுடைய நன்மைக்காக இயற்கையினுடைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. எதிர்காலத்துக்காக இன்னும் நிறைய நபர்கள் தயார்படுத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாத்தையுமே அகப்பார்வை திறன் உடையவங்களால மட்டும்தான் அந்த மகான்களுடைய செயல்களையும் மகா புருஷருடைய செயல்களையும் உணர முடியும், அதனுடைய விளைவுகளையும் புரிஞ்சுக்க முடியும். இந்த உலகத்திற்காக செய்யப்பட வேண்டிய வேலைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதனுடைய விளைவுங்கிறத மாற்றம்தான், இந்த உலகத்தினுடைய மாற்றம். அதற்கு சில காலம் அவகாசம் எடுத்தாலும் பலன்கிறது நிச்சயமா கிடைக்கும். அந்த பலன் கிடைச்ச பின்னாடி இந்த உலகம் தன்னுடைய உண்மையான நிலையில பிரகாசிக்கும். அதற்கான வேலைகள் தான் மகாபுருஷனுடைய தலைமையில இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கு. காலம் வரும்போது அவருடைய வழிகாட்டுதல்ல கூடிய சீக்கிரம் அந்த வேலைகள் எல்லாமே இங்க நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அதற்கான ஏற்பாடுகள் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயற்கைக்கு தேவையான விஷயங்களை சரியான முறையில இயக்கிறதுக்கு அதுக்கு தேவையான சக்திகளை அந்த உன்னதமான மகாபுருஷர் நேரடியா மையத்துக்கிட்டேந்தே பெற்றுட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவர் மையத்தோட இரண்டரை கலந்த நிலையில இருக்கிறவர். மையத்தினுடைய அனைத்து சக்திகளும் அவருக்கு நேரடியாவே வந்து சேருது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யாரால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, முக்தி பெற்ற ஆன்மாக்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய திறன் இருக்கிறவங்க, அதாவது ஆன்மீகத்துல உயர்ந்த வளர்ச்சி அடைஞ்சவங்க, உயர்ந்த வகையான அகப்பார்வை திறன் உடையவங்க, அந்த திறன்கள் பெற்ற மகான்கள், அவங்களால மட்டும்தான் அந்த மகாபுருஷரோட நேரடியா தொடர்பு கொண்டோ, அப்படி இல்லைன்னா இயற்கையை ஆராய்ந்து பார்த்தோ இந்த நான் சொன்ன உண்மைகள் எல்லாத்தையுமே சரி பார்க்க முடியும். அப்படி இல்லாத மற்றவங்க காலப்போக்கில் இந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய விளைவுகளை பார்த்து, அதாவது ஸ்தூல வடிவில் இங்க ஏற்படக்கூடிய மாற்றங்களை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா ஏற்பட்டு இருக்கிற அல்லது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாமே அந்த மகா புருஷரால நடத்தப்படுறது அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ இந்த விஷயங்களை மாஸ்டர் சொல்லிட்டு மறுபடியும் நம்ம மைய மண்டலத்தை பத்தின விஷயத்துக்கு வரலாம். இந்த மைய மண்டலத்துல எல்லா விதமான செயல்பாடுகளுமே முடிவுக்கு வந்துருது. ஏன்னா இப்ப நம்ம தெய்வீக மண்டலத்துக்குள்ள தூய்மையா நுழையிறோம். நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாமே ஈடேறிவிட்ட அந்த ஒரு நிலையில சுயம் உணரப்பட்டு இதுக்குள்ள நாம நுழைஞ்சிருக்கோம். இதய மண்டலத்துல இருக்கிற அந்த உணர்வு நிலை, மனமண்டலத்துல இருக்கக்கூடிய ஆற்றல்கள், இதை எல்லாத்தையுமே கடந்து அதற்கு அப்பால இருக்கும். இப்போ இந்த மைய மண்டலத்துல பிறப்பு இறப்புங்கிற முடிவற்ற சுழற்சியிலிருந்து முழுவதுமா விடை பெற்றுட்டோம். மறுபடியும் ஆன்மா இந்த உலகத்திற்கு பிறவி எடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அந்த அளவு ஆன்மா முழுமையான பரிணாம வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப அடுத்தது மாஸ்டர் வந்துட்டு சத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை பத்தி, அந்த ஒரு பதம் பத்தி சொல்றாங்க. அதாவது மைய மண்டலத்துல இப்ப சொன்ன இந்த நிலைய மக்கள் பொதுவா சத்தியம் அப்படின்னு சொல்லலாம், அதாவது சத்திய நிலை அப்படின்னு சொல்லி. ஆனா நாம இங்க வந்து சேர்ந்திருக்கிறது உண்மையான சத்திய நிலை கிடையாது. இப்ப பொதுவா நாம இந்த பயணத்துல சத்தியம் அப்படிங்கிற அந்த பதத்தை நாம தாண்டிட்டோம். நமக்குள்ள இந்த சத்தியம் அப்படிங்கிற பதம் எப்ப ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸ்தூல தன்மையிலேருந்து நாம விடுபடும் போது. அப்போ இந்த மைய பிரதேசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லார் மனதிலையுமே சத்தியம்ங்கிற ஒரு விஷயம் பிரதானமா இருந்தது. ஏன்னா சத்தியம்ங்கிறது எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சு இருக்கு, மனித வளர்ச்சியினுடைய ஓரொரு கட்டத்திலையுமே இருக்கு. அப்போ இந்த சத்தியம்ங்கிற பதம் பருப்பொருள்னு சொல்ற மேட்டர், அது சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்திற்கு அப்பாற்பட்ட எதையுமே சத்தியம்னு சொல்லலாம். அதாவது பொருள் முடியும் போது, ஸ்தூலத்தன்மை முடியும் போது, உலகம் சம்பந்தப்பட்ட அந்த பற்றுதல்கள் அது முடியும் போது நமக்குள்ள சத்தியம்ங்கிற பதம் உருவாக ஆரம்பிக்குது. ஆனா உண்மையான சத்திய நிலை அப்படிங்கிறது, அதுக்கு நாம இன்னும் வெகு தொலைவு போகணும். உடல், மனம், ஆன்மா இது எதையுமே அறியாத நிலையில, அதாவது பொருள்படுத்தாத நிலையில யாரு ஒருத்தர் இருக்காரோ அவர் அந்த உண்மையான சத்திய நிலையை அடைஞ்சிட்டதா சொல்லலாம். அப்போ இந்த மைய மண்டலத்துல இந்த பிரயாணத்துல நாம உணரக்கூடிய சத்தியம்ங்கிற பதம் இறுதி நிலைன்னு சொல்லப்படுற இன்மைத்தன்மை, அதனுடைய ஒரு சக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது அந்த உண்மையான சத்திய நிலையினுடைய ஒரு உணர்வு நிலை இங்க வெளிப்படுது. ஆனா இந்த உணர்வு நிலைங்கிறது நம்மளுடைய லட்சியம் இல்லை. இது குழந்தையினுடைய விளையாட்டு பொம்மை மாதிரி. இந்த அனுபவங்கள் எல்லாமே முடியக்கூடிய நிலையில தான் உண்மையான சத்திய நிலைங்கிறது இருக்கு. அந்த சத்திய நிலைங்கிறது எல்லாத்தினுடைய உண்மையான உருவம். அப்போ அந்த இடத்துக்கு தான் நாம போகணும். எல்லா மருந்தும் எங்கிருந்து தயாரிக்கப்படுதோ அந்த ஆதார கரைசலை நாம தேடி கண்டுபிடிக்கணும். அதாவது நாம சொல்ற இந்த உணர்வு நிலை, அது எல்லாத்துக்குமே காரணமான உள்ளார்ந்த மூல சக்தி, அதை தான் நாம தேடி இந்த பயணத்துல போகிறோம். அப்போ அதுவும் மறைஞ்சதுக்கு பின்னாடி எல்லாமே மறையக்கூடிய அந்த இடத்துல தூய்மையான எளிமையான உண்மையான சத்திய நிலையினுடைய விளிம்பை நம்ம பார்க்குறோம். அப்போ அதை நம்மளுடைய வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவுக்கு உயர்ந்த நிலை கொண்டது. அந்த உள்ளார்ந்த மூல சக்தி அப்படிங்கிறது என்னது? அதுதான் ஆதி மூலம். அப்போ சத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு ஸ்தூலத்தன்மையிலேருந்து நம்ம நீங்கும் போதே ஆரம்பிக்குது. அதை எல்லாத்தையும் நம்ம கடந்து மைய மண்டலத்திலிருந்து மையத்தை நோக்கி நாம பயணிக்கிறோம். இந்த பயணத்துல உண்மையான சத்திய நிலையினுடைய ஒரு எசன்ஸை இங்க உணர்றோம். அதாவது அதனுடைய பிரதிபலிப்பு இங்க ஏற்படுது, அதாவது இங்க காணப்படுது. அந்த உணர்வோட நம்மளுடைய பயணம் தொடருது. அப்போ கடைசியா எல்லாமே எங்க முடியுதோ அதுதான் இறுதி நிலை, உண்மையான சத்திய நிலை, ஆதி மூலம். ஒரு உண்மையான யோகி கடைசியா தங்கக்கூடிய இடமான ஓய்விடமான தம், அந்த நிலை. இந்த தம் அப்படிங்கிற நிலை சத்வ ரஜஸ் தமஸ் இந்த 3 குணங்கள்ல ஒண்ணு கிடையாது. இது எல்லா குணங்களுக்குமே அப்பாற்பட்ட ஒண்ணு அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. இப்போ இங்க சொல்லப்பட்ட இந்த மெய்யான நிலையில முழுவதுமா பரிணாம வளர்ச்சி அடைந்து முக்தி பெற்ற ஆன்மாக்கள் அவங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரியும் நிலைக்கு ஏத்த மாதிரியும் இந்த நிலைக்குள்ள அவங்களுடைய பங்களிப்புங்கிறது இருக்கு. பொதுவா தத்துவவாதிகள் முக்தி அடைந்த ஆன்மாக்கள் கிட்ட உணர்வு நிலை கிடையாது, ஆனா அந்த உணர்வு நிலைக்கான உள்ளார்ந்த ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மாஸ்டர் சொல்றாங்க இந்த எண்ணம் தவறு அப்படின்னுட்டு சொல்லிட்டு, முக்தியடைந்த ஆன்மாக்கள் தங்களுடைய உணர்வு நிலை உள்ளார்ந்த ஆற்றல் இதை ரெண்டுத்தையுமே அவங்க விரும்பின படிக்கு உபயோகித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட சக்தி இருக்கு. இதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஏன்னா அவங்க இந்த ரெண்டுத்திற்குமே அப்பாற்பட்ட ஒரு நிலையில இருக்கிறவங்க. அதாவது அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக பயணத்துல அவங்களுக்கு கிடைக்கிற உணர்வு நிலை, அதோட கூட உள்ளார்ந்த ஆற்றல்கள், இத ரெண்டுத்தையுமே அவங்க சமநிலையோட கையாண்டு அதுல ஆளுமை பெற்று அதை கடந்து வரும்போதுதான் அவங்களுக்கு முக்திங்கிறதே கிடைக்குது. அப்போ முக்தி அடைந்த ஆன்மாக்கள் கிட்ட உணர்வு நிலை உள்ளார்ந்த ஆற்றல் இது ரெண்டுமே இருக்கு. இத ரெண்டையும் அவங்க விருப்பப்படி உபயோகிச்சுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சக்தியும் இருக்கு அப்படிங்கறத மாஸ்டர் சொல்றாங்க. இந்த உள்ளார்ந்த ஆற்றல் இன்னர் எனர்ஜி அப்படின்னு சொல்றது ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய, அதுவும் இயற்கையாகவே இருக்கக்கூடிய தெய்வீகத்தினுடைய சக்தி, ஆன்மாவினுடைய சக்தி. இது வெளியிலிருந்து வர்றது கிடையாது, அவங்களுக்குள்ள இயற்கையாவே இருக்கிறது. மனம், உடல், சிந்தனை இது எல்லாத்தையுமே இயக்கக்கூடிய அடிப்படையான ஆற்றல் இந்த இன்னர் எனர்ஜி அப்படிங்கிறது. இந்த உள்ளார்ந்த ஆற்றல் நமக்குள்ள வலுப்பெறும் போது முழுமையான அமைதி நிலை கிடைக்கப்பெறுது. எல்லா நேரங்கள்லயுமே ஒரு தன்னம்பிக்கை, தெளிவான சிந்தனை, அன்பு, கருணை இது எல்லாத்தினுடைய வெளிப்பாடு, இது எல்லாத்தினுடைய முழுமைத்தன்மை, இந்த மாதிரி இது எல்லாமே நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உணர்வு நிலைங்கிறது விழிப்புணர்வு நிலை, உள்ளார்ந்த விழிப்புணர்வு, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. அப்போ இது ரெண்டுத்தையுமே கடக்கும் போதுதான், அதுல ஆளுமை பெறும் போதுதான் முக்திங்கிறது வருது. உள்ளார்ந்த ஆற்றல் பற்றிய விழிப்புணர்வு நமக்குள்ள வரும்போது, அது வளரும் போது இறுதி நிலை பற்றின ஒரு உணர்வும் நமக்குள்ள கிடைக்குது அப்படிங்கறதையும் மாஸ்டர் சொல்றாங்க. தத்துவவாதிகள் பொதுவா மற்றவங்கள அவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ அந்த பாதையில தான் இழுக்க விரும்புவாங்க. ஆனா இது எனக்கு சரின்னு தோணல. ஒவ்வொருத்தருக்கும் தனியா என்ன அனுபவம் கிடைக்குதோ அவங்கவங்க பயிற்சி பண்ணும் போது கிடைக்கக்கூடிய அனுபவம் தான் அவங்களுக்கான பாதைக்கு, அந்த பாதையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவியா இருக்கும். அப்போ பயிற்சி பண்ணி
அதில் கிடைக்கக்கூடிய அனுபவம் அதுதான் ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் சரியான பாதையை நமக்கு காமிக்கும். இந்த விஷயத்துல வேற எந்த வழியோ புத்தகமோ எந்த விதத்திலையுமே உதவி செய்யாது அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஒருமைத்தன்மை அல்லது இன்மைத்தன்மை இந்த நிலையை அடையும் போது அவங்களுக்குள்ள உணர்வு இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த நிலையை அடைஞ்சிட்டோங்கிற உணர்வு ஒருத்தங்களுக்குள்ள இருக்குன்னா, அவங்க எப்படி அந்த உண்மையான சத்திய நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ இதை தத்துவவாதிகள் சொல்றாங்க அப்படின்னா, இது எப்படி இது உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம் இல்லையா? உண்மையான சத்திய நிலைங்கிறது, அதாவது அந்த இறுதி நிலைங்கிறது, அதுதான் நம்ம அடைய வேண்டிய நிலை. அது எல்லாத்திற்குமே அப்பாற்பட்டது, எல்லா உணர்வுகளுக்குமே அப்பாற்பட்டது. அந்த நிலையை அடையும் போது இந்த நிலையை அடைஞ்சிட்டோங்கிற உணர்வே அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. அப்படி ஒரு கட்டம் எங்க வருதோ அங்கதான் அந்த உண்மையான சத்திய நிலைங்கிறது இருக்கு. அப்போ அதை தான் மாஸ்டர் சொல்றாங்க, மைய மண்டலத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருடைய மனதிலேயுமே சத்திய நிலை பத்தின அந்த ஒரு உணர்வு அது பிரதானமா இருக்கு. ஏன்னா சத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு பதம் எல்லா இடத்துலையுமே இருக்கிறதுனால, ஆன்மீக பயணத்துல மனிதன் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வரும்போது இந்த சத்திய நிலை பத்தின அந்த உணர்வு உயர்ந்த மட்டங்கள்ல ஓரொரு கட்டத்திலேயுமே வெளிப்படுது. இததான் ஆன்மீக விஞ்ஞானத்துல பொதுவா சில மார்க்கங்கள்ல சொல்றாங்க, இந்த சத்திய நிலை பத்தின உணர்வு வந்துட்டாலே ஒரு உயர்ந்த நிலைய இலக்க அடைஞ்சிட்டோம் அப்படின்னு. அதாவது பருப்பொருள்னு சொல்லப்படுற மேட்டர், ஸ்தூலத்தன்மை, இந்த நிலையிலிருந்து நாம நீங்கி வரும்போதே இந்த சத்திய நிலை பத்தின ஒரு உணர்வு நமக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்குது. அப்போ பொருள் சம்பந்தப்பட்ட, பருப்பொருள் சம்பந்தப்பட்ட, அதுக்கு அப்பாற்பட்ட எதையுமே சத்தியம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொருள் முடிந்ததுக்கு அப்புறமா என்ன இருக்கோ அதுதான் சத்திய நிலை, அதாவது சத்தியம். அப்போ நம்மளை விட்டு இந்த ஸ்தூலத்தன்மை நீங்கும் போது சைதன்யதான்னு சொல்லப்படுற உணர்வு பூர்வமான உந்துதல் அது நமக்குள்ளேந்து ஆரம்பிக்குது. இது ஒரு உணர்வு ரீதியான இயக்கம். அப்போ ஸ்தூலத்தன்மையை கடந்து இந்த உணர்வு ரீதியான உந்துதல் இதையும் கடந்து மேல வரும்போது இந்த ரெண்டுத்துக்குள்ள சக்தி நமக்கு எங்கிருந்து கிடைக்குதோ அந்த மூல முதல் இடத்தை நாம அடையிறோம். அப்போ இது ரெண்டுத்தையும் நாம கடக்கிற வரைக்கும் சத்தியம்ங்கிற வரையறைக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா அங்க உணர்வு இருக்கு. அப்போ அதை நாம தாண்டும் போது அதுவும் கூட போய் இயக்கமில்லாத ஒரு நிலைக்கு, இன்மைத்தன்மைங்கிற நிலைக்கு வந்துடுறோம். அப்படி வரும்போது அங்க இருக்கோங்கிற உணர்வு கூட நமக்கு இருக்கிறது இல்ல. அந்த உணர்வுகளே இல்லாத நிலைதான் உண்மையான சத்திய நிலை அப்படின்னு சொல்லப்படுறது. இதைதான் மாஸ்டர் நமக்கு சொல்றாங்க. இப்போ அடுத்தது மாஸ்டர் அகங்காரம் பத்தி சொல்லியிருக்காங்க. மக்கள் பொதுவா அகங்காரம் கொண்டு அலையறாங்க. அந்த அகங்காரத்திற்கு அவங்க பலியாகிறாங்க. இந்த அகங்காரம்ங்கிறது ஸ்தூல சரீர வடிவத்திலேயோ இல்லைன்னா இறுதி நிலையிலேயோ அதுக்கு அப்பாலோ நமக்கு தோன்றுது. அதாவது இதய மண்டலத்துல ஆரம்பிச்சு மனமண்டலத்துல இந்த அகங்காரம் பண்படுத்தப்பட்டு மைய மண்டலத்திற்குள்ள நுழையும் போது அது பணிவா மாற்றப்படுது. பொதுவா அகங்காரம்ங்கிறது இறை உணர்தலினுடைய ஒரு தடையா சொல்லப்படுறது. அப்போ இதய மண்டலத்துல ஆரம்பிக்கிற இந்த அகங்காரம் அந்த மண்டலம் கடக்கப்பட்ட பின்னாடி அது தன்னுடைய ஸ்தூலத்தன்மையை இழக்குது. சரியா சொல்லணும்னா இதய மண்டலத்தை கடந்த பிறகு தான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், தன்னுடையதுங்கிற எண்ணம், சரீரம், இந்த உடம்பு தான் எல்லாமே செய்யுது அப்படிங்கிற அந்த எண்ணம், இது எல்லாமே ஒருத்தனை விட்டு போயிடுது. அப்படி போகிற நிலையில அவன் கடவுளினுடைய மனமண்டலத்துக்குள்ள நுழையறான். இந்த மண்டலத்துல அகங்காரம் மென்மையா ஒரு பண்படுத்தப்பட்ட நிலையில இருக்கு. அந்த மாதிரி பண்படுத்தப்பட்டு வளர்ச்சி அடையறான். இப்படி மனமண்டலத்துல வளர்ச்சி அடையும் போது அங்க அகங்காரம் இன்னும் கொஞ்சம் வலிமையாகி குறையுது. ஏன்னா அந்த பயணத்துல அந்த அகங்காரத்தோட நம்மளுடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு அந்த நிலைகளை உணர்ந்து இறுதியில பணிவுங்கிற தன்மையை நோக்கி போகிறோம். இந்த மாற்றம்ங்கிறது நமக்கு எப்ப கிடைக்கும்? நம்மளுடைய லட்சியம் உண்மையிலேயே அது எதுவாக இருக்க வேண்டுமோ அதுவாக ஆகணும் அப்படிங்கிறது, அதாவது ஒன்றுமில்லாத தன்மையா ஆகிறது. அது நம்மளுடைய லட்சியமா இருந்து அதை அடையறதுக்கான விருப்பம் வலிமையானதாகவும் முழுமையானதாகவும் இருக்கும் போது இந்த பயணத்துல மைய மண்டலத்துல இருந்து நமக்கு சக்தி கிடைக்க ஆரம்பிக்குது.
அந்த சக்தியின் மூலமா நம்மளுடைய அகங்காரம் மாற்றப்பட்டு பணிவு தன்மையை நோக்கி மேலே போக ஆரம்பிக்கிறோம். அது நமக்கு அப்படி ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த மாதிரி உயர்ந்து போய் மைய மண்டலத்திற்குள்ள நுழையும் போது அங்க தனித்துவம்னு சொல்ற அந்த அடையாளம், ஐடென்டிட்டி, அது மட்டும்தான் இருக்கு. இந்த அடையாளம்ங்கிறது நம்மளுடைய சரீரம் அதை விட்டு ஆன்மா பிரியற வரைக்கும் இந்த அடையாளம்ங்கிறது அங்க காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த அடையாளம்ங்கிறது ஒரு மெல்லிய பதிவாதான் இருக்கு. அதுக்கான எண்ணம் எதுவும் நம்ம கிட்ட இருக்கிறது இல்ல. நாம நிர்வாண நிலையில தான் இருக்கோம், அதாவது எதுவுமே இல்லாத ஒரு நிலையில. இப்போ மைய மண்டலத்துல அகங்காரம் முழுவதுமா நீக்கப்பெற்று கடைசியில அதுவே முக்தி பெற்ற ஆன்மாக்களினுடைய தனித்துவமா மாறிடுது. ஆனா அந்த நிலையில கூட அது ஒரு பதிவாதான் இருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கலாம். பொதுவா அகங்காரம் அப்படிங்கிறது ஆன்மாவிற்கான ஒரு அடையாளமா சொல்லப்படுறது. மையத்திலிருந்து பிரிந்த ஆன்மாவினுடைய பிறவி, அங்க அந்த ஆன்மா உணர்ற தனிமை, அந்த தனிமையில அந்த ஆன்மாவிற்கு ஏற்படக்கூடிய முதல் பயம், நான் தனியாக இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பயம், இதுதான் அதற்கு ஏற்பட்ட முதல் அகங்காரம். இப்போ இந்த ஆன்மீக பாதையில ஆன்மாவுக்கு அந்த உயர்ந்த நோக்கத்தை உணர செய்யறதும் இந்த தூய்மையான அகங்காரம் தான். அப்போ அகங்காரம் ஆன்மாவினுடைய நண்பன். மையத்தை நோக்கிய பாதையில நமக்கு வலிமை தரக்கூடியதும் இந்த அகங்காரம் தான். அப்போ இத நம்மளுடைய சுய தீர்ப்பு, முன்கணிப்பு இதை வச்சு பார்க்காம இந்த அகங்காரத்தை பாராட்டக்கூடிய ரீதியில நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதய மண்டலத்துல இருக்கிற சக்கரங்களை கடந்தோடனே மனமண்டலத்துல அகங்காரத்தினுடைய 7 சக்கரங்களை கடக்கிறோம். அதற்கு பின்னாடி அங்க இருக்கிறது ஒரே ஒரு எதிர்ப்பதம் தான், ஆன்மா மையம். இது ரெண்டுத்துக்கும் நடுவுல அகங்காரம்ங்கிற சுவர் ரொம்ப மெல்லிய பதிவா இருக்கு. அப்போ அதுவும் தகர்க்கப்படும் போது ஆன்மாவும் மையமும் ஒன்றாகுது. இப்படி ஆன்மாவும் மையமும் ஒன்னாகும் போது, இணையும் போது உருவாகக்கூடியதுதான் பணிவு. இந்த நிலையில அகங்காரம் முழுவதுமா பணிவா மாற்றப்படுது. ஆரம்ப நிலையில ஒரு பண்படாத நிலையில இருக்கக்கூடிய அகங்காரம்ங்கிறது நமக்குள்ள பயம், பாதுகாப்பற்ற தன்மை, கோபம் இந்த மூலமா வெளிப்படுது. இது நம்மள அழிச்சு சீரழிக்குது. அந்த பண்படாத அகங்காரத்தை நாம வளர செய்யறோம் அப்படின்னா அந்த அகங்காரமே நம்மள ஆளுமை செய்ய தொடங்குது. அப்படி ஆளுமை செய்யும் போது நம்மளுடைய அறிவு வலுவிழக்கப்பட்டு சிந்திக்கக்கூடிய திறன்ல பாரபட்சம் வெளிப்பட்டு ஒரு தெளிவில்லாம முடிவெடுக்கிறது, தவறான செயல்கள் செய்யறது, இந்த மாதிரி செய்ய ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தடை ஏற்படுது. அப்போ நம்மளுடைய தொடர்ந்த ஆன்மீக பயிற்சியினால இந்த அகங்காரத்தை பண்படுத்தி சரியா பயன்படுத்தும் போது பகுத்தறிவு வளர்க்கப்பட்டு ஆன்மீக முன்னேற்றம்ங்கிறது கிடைக்குது. அப்படி கிடைச்சு அந்த அகங்காரம் முழுவதுமா பணிவா மாற்றப்படும் போது அந்த பணிவு நமக்குள்ள ஒரு நம்பிக்கையையும் உயர்வான பலத்தையும் ஆற்றலையும் வளர செய்யுது. அப்படி வளரும் போது நான் அப்படிங்கிற ஒரு விஷயம் முழுவதுமா அகன்று நாம வெறும் ஒரு கருவிதான் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளேந்து வெளிப்படுது. அததான் மாஸ்டர் பணிவான இதயம்தான் வளமான மண் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அகங்காரத்தினுடைய நிலைகளை மாஸ்டர் 4ஆ பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓரொரு பிரதேசங்கள்ல இந்த அகங்காரத்தினுடைய நிலைகள் எப்படியெல்லாம் வெளிப்படுது அதை எல்லாருமே ஆராய்ஞ்சு பார்த்து புரிஞ்சிக்கக்கூடிய வகையில இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் விவரிக்கிறது பொருத்தமா இருக்கும் அப்படின்னு மாஸ்டர் சொல்லிட்டு, இப்போ அகங்காரத்தினுடைய கருத்துங்கிறது ஃபர்ஸ்ட் சரீரத்திலேருந்து ஆரம்பிக்குது. அதோட அடிப்படையில நான் தான் செய்யறேன், அதாவது சரீரம் தான் எல்லாத்துக்குமே கர்த்தா. இந்த கருத்தோடையே எல்லா விஷயத்தையும் செய்யும் போது இங்க ஸ்தூலத்தன்மைங்கிறது உருவாகுது. இதுதான் அகங்காரத்தினுடைய ஒரு அடிமட்டம். இந்த அடிமட்டத்துல ஒருத்தருடைய கவனம் முழுவதும் சரீரத்தின் மேலதான் இருக்கு. சரீரம் தான் கர்த்தா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அதுக்கு மேல அவருக்கு எந்த சிந்தனையுமே இருக்கிறது இல்ல சரீரத்தை தவிர. இதுதான் இன்னைக்கான சாதாரண உலக மக்களினுடைய நிலை. இது அகங்காரத்தினுடைய முதல் கட்டம். இப்ப அடுத்தது ஆன்மீக பயிற்சியில நாம முன்னேறி போகும்போது சரீரத்தை தவிர்த்து ஏதோ ஒன்ன கர்த்தாவா நினைக்கிறது, அந்த உணர்வு நமக்குள்ள வெளிப்படுது. இது அகங்காரத்தினுடைய 2வது கட்டம்.
இங்க நமக்கு சரீரத்திலேருந்து கவனம் திரும்பி உள்ளார்ந்த ஏதோ ஒன்னின் மேல, மேன்மையான ஒன்னின் மேல கவனம்ங்கிறது திசை திருப்பப்படுது. இது அவங்கவுங்களுக்கான எண்ணங்களையும் நம்பிக்கைகளையும் பொறுத்து வேறுபடுது. சில கருத்து ஆன்மாவே எல்லா செயல்களையும் செய்யுது, சரீரம் ஒரு தொழிலாளியினுடைய கையில இருக்கிற ஒரு கருவி மாதிரி இயங்குது, இந்த மாதிரி உணர்றாங்க. அப்போ ஆன்மாவினுடைய இயக்கம் தான் எல்லாமே, சரீரம் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் பெற்றதில்லை, இந்த உணர்வு அவங்களுக்குள்ள வெளிப்படுது. இன்னும் சிலர் கடவுள், மனம், குரு அல்லது மாஸ்டர், இல்லைன்னா தங்களுடைய லட்சியத்துக்காக எதை எடுத்துக்கிட்டாங்களோ அந்த ஒன்றை கர்த்தாவா நினைக்கிறாங்க. அப்போ அந்த கர்த்தா தான் உண்மையிலேயே எல்லா செயல்பாடுகளுக்கும் காரணம், அந்த ரீதியில உணர்றாங்க. அந்த கர்த்தா என்ன சொல்லுதோ அதை இந்த சரீரம் கேக்குது. இப்படி நினைக்கும் போது சரீரத்தினுடைய கருத்து இங்க மொத்தமா மறையுது. இப்படி இதுல முன்னேற்றம் கிடைச்சு இன்னும் மேற்கொண்டு செல்லும் போது எல்லாமே சரீரம் இல்லைன்னா உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தி, இந்த ரெண்டு கருத்தையும் கடந்து வேலை தன்னிச்சையா நடக்குது, அந்த மாதிரியான ஒரு உணர்வு வர ஆரம்பிக்குது. இப்போ இங்க சரீரமோ மனமோ இல்ல வேற ஏதாவது ஒரு கர்த்தாவோ இந்த வேலையை செய்யுது அப்படிங்கறத நாம சொல்றதில்ல. எப்படி நடந்தாலும் இந்த வேலை தன்னிச்சையா நடக்குது. எந்த கட்டத்துல, யாரால, எப்படி, எந்த ஒன்னால, இந்த கேள்விகள் எதுவுமே நம்மளுடைய மனதுக்குள்ள வர்றதில்ல. இது அகங்காரத்தினுடைய 3வது கட்டமா சொல்லப்படுறது. அப்போ இன்னும் மேல செல்லும் போது அங்க ஒரு செயல் நடக்கிறத கூட நாம உணர்றதில்ல. இன்னும் வேறு வகையில சொல்ல போனா, செயல் நடக்கிறதுக்கு முன்னாடியோ இல்ல நடந்ததுக்கு அப்புறமோ அதை பத்தின எந்த எண்ணமுமே நமக்குள்ள இருக்கிறது இல்ல. என்ன தேவை இருக்கோ அந்த தேவைக்கு ஏத்த மாதிரி வேலை தானாகவே நடக்குது, இப்படி ஒரு எண்ணம், இப்படி ஒரு உணர்வு. உதாரணமா, ஒரு மனிதர் தூங்கிட்டு இருக்கும் போது அவரை ஒரு கொசுவோ எறும்போ அவரை கடிக்குது அப்படின்னா அவருக்குள்ள ஏதோ அரிப்பு ஏற்படுதுங்கிறத அவர் உணர்றாரு. ஆனா அவரோட தூக்கம் கலையறதில்ல. அப்போ அவரோட கை தன்னிச்சையா அந்த இடத்த சொரியுது. அரிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடியோ ஏற்பட்டதுக்கு அப்புறமோ இல்லைன்னா அதுக்கப்புறமோ அதை பத்தின எண்ணமே அவருக்கு இருக்கிறது இல்ல. அவர் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் இதை பத்தின நினைவு கூட அவருக்கு இருக்கிறது இல்ல. இந்த மாதிரி நமக்கு ஒரு நிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நாம முழிச்சிட்டு இருக்கும் போதும் உறக்க நிலையில இருக்கிற மாதிரி, செயல், கர்த்தா, இந்த மாதிரி எந்த சிந்தனையுமே இல்லாம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம நம்மளுடைய செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அந்த செயல்கள் நமக்குள்ள எந்த பதிவையுமே ஏற்படுத்துறதில்ல. இந்த கட்டம் தொடரும் போது இன்னும் மேல நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல முன்னேறி செல்லும் போது இதுவும் தனித்துவமா மாறுது. அப்போ அகங்காரத்தினுடைய இந்த வகையான வெவ்வேறு கட்டங்கள் எல்லாமே மைய மண்டலத்திற்குள்ள நுழையும் போது கிட்டத்தட்ட அவிழ்ந்து போயிடுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அங்க மேல சொன்ன அந்த தனித்துவம் அல்லது முக்தி பெற்ற ஆன்மாக்களுடைய தனித்துவம் இது அங்க தங்கி இருக்கு. எல்லாமே முடிவுக்கு வரும்போது அந்த தனித்துவம்ங்கிறது மகா பிரளய காலத்தின் போது அதுவும் மறையுது. அப்போ அந்த மகா பிரளயத்தப்போ எல்லாத்தினுடைய அடையாளங்கள், முக்தியடைந்த ஆன்மாக்கள், மற்ற ஆன்மாக்கள், இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே ஒன்னா ஐக்கியமாகி அதுக்கான தனிப்பட்ட அடையாளங்கள் எல்லாத்தையுமே இழக்குது. திருப்பி காலம் கனியும் போது சிருஷ்டியை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கான ஒரு தனித்துவமா மட்டும்தான் அது இருக்கு. இந்த மாதிரி ஒரு உயர்ந்த இடத்தை அடையிற ஒருத்தர் மையத்தோட ஒன்று கலந்த நிலையில இருக்கிற ஒருவருக்கு இயற்கை கிட்டேந்து நேரடியாவே கட்டளைகள் வர ஆரம்பிக்குது. அப்போ அந்த கட்டளைகளுக்கு ஏத்த மாதிரி பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்றாரு. அதாவது மூல அடித்தளத்திலிருந்து கட்டளைகள் வருது. அது எங்கிருந்து வருது, எப்படி வருது, அதை பத்தி நான் இங்க சொல்லியிருப்பேன். ஆனா அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அனுபவம் இருந்தா மட்டும்தான் சரியா புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா அதுவே தவறா போயிடும். அதனால அது அந்த கட்டளைகள் எல்லாம் எப்படி வருது அப்படிங்கறத பத்தி நான் இங்க வெளியிடல. அந்த மகா புருஷருக்கு விசேஷ சக்திகள் எல்லாமே கொடுக்கப்படுறது. அந்த சக்திகளை வச்சுதான் அவருடைய இயக்கம்ங்கிறத நடக்குது. அந்த நிலையில தெய்வீக பணியினுடைய இயக்கத்தை அவர் உணர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி அவர் தன்னை அதுல முழுவதுமா ஈடுபடுத்திக்கிறாரு. இறைவனுடைய ஓரொரு கட்டளையும் அவர் வழியாக தான் வருது. ஏன்னா
அந்த நிலையில இயற்கையில் உள்ள எல்லாத்தையுமே அவர் கிரகிச்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த பிரபஞ்சம், இயற்கை, இத பத்தின எல்லாமே அவருக்கு தெளிவா தெரியுது. அவருக்குள்ள ஒருமைத்தன்மைன்னு சொல்லப்படுற ஒன்னஸ் அது மேலோங்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது உள்ள புறத்துல உள்ளும் புறமும் ஒரே மாதிரி உணர்றாரு. அவரை பொறுத்த வரைக்கும் கல்லோ மனிதனோ செடி கொடிகளோ இந்த மாதிரி ஒரு ஸ்தூல வடிவம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தனியா வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. ஏன்னா வரையறைகள் எல்லாமே முடியக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறாரு. அப்போ இதுதான் நம்மளுடைய இறுதி லட்சியமும் கூட. அந்த லட்சியத்தை அடையும் போது வாழ்க்கையினுடைய பிரச்சனை முழுவதுமாக தீர்க்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைக்கு வரும்போது எந்த விதமான வழிபாடோ தியானமோ தேவை கிடையாது. இயற்கையினுடைய பல வகையான சக்திகள் அவருடைய ஆதிக்கத்தின் கீழே வருது. அந்த சக்திகள் எல்லாத்தையுமே உலகத்தினுடைய நன்மைக்காக அவர் பயன்படுத்திக்கிறாரு. அப்போ அந்த சக்திகளும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கு. அதாவது அந்த சக்திகளையே அவர் ஆளுமை செய்யறாரு. இதை சொல்லிட்டு மாஸ்டர், ஒரு காலகட்டத்துல இந்த பிரபஞ்சத்துல அந்த மாதிரியான உயர்ந்த நிலையில இருக்கிற மகாபுருஷர் ஒருத்தர் மட்டும்தான் இருக்க முடியும். மகாபிரளய காலம் வரும்போது அந்த காலகட்டத்துல வாழக்கூடிய மகாபுருஷர் சிருஷ்டியை கரைக்கிறதுக்காக பிரத்யேகமா அனுப்பப்பட்ட முக்தியடைந்த ஆன்மாவோடு சேர்ந்து அவர் பணி செய்வாரு. அந்த முக்தியடைந்த ஆன்மாங்கிறவர் மற்ற எல்லாரையும் விட மையத்திற்கு இன்னும் அருகாமையில இருக்கிறவர். அதாவது மையத்திற்கு அருகாமையில அந்த எல்லையில்லாத பரந்த வெளியில அனந்தத்துல அவங்க நீந்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவங்க மகாபிரளய காலத்தின் போது, அதாவது சிருஷ்டி முழுவதுமா கரைஞ்சு போகும்போது முக்தியடைந்த ஆன்மாக்கள் தங்களுடைய தனித்துவத்தை முற்றிலுமா இழக்கிறாங்க. இழந்து மையத்தோட ஒண்ணு கலக்கிறாங்க. அப்போ மனமண்டலத்துல அகங்காரத்தினுடைய மட்டங்கள் எல்லாமே பண்படுத்தப்பட்டு மைய மண்டலத்திற்குள்ள நுழைஞ்சு அதை தாண்டி இறுதி நிலைய அடையிற வரைக்கும், இறுதி நிலையை அடைஞ்ச பின்னாடி ஒருத்தங்களுக்கு என்னென்ன கிடைக்குது இதை எல்லாத்த பத்தியுமே மாஸ்டர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ அகங்காரம்ங்கிறது இதய மண்டலத்துல, அதாவது முதல் நிலையில நான் பிரம்மன் நம்மள உடலோட மையப்படுத்தும் போது உருவாகிறது. அப்போ நம்மளுடைய உணர்வுறு நிலை உடல்ல அந்த கருத்தோட நிலைக்குது. அடுத்தது இரண்டாவது நிலைங்கிறது மனமண்டலத்துல நாம் பிரம்மம் அப்படிங்கிறது, அதாவது உடலை விட்டு வேற ஏதோ ஒன்ன கர்த்தாவா நினைக்கிறது. ஏதோ ஒண்ணு நம்மள வழி நடத்திட்டு போகுது அப்படின்னும், ஏதோ ஒன்னின் வழியா வேலைகள் நடக்குது அப்படின்னும் நினைக்கிறது. இப்ப அதுவே மூன்றாவது நிலையான மைய மண்டலத்துல அனைத்தும் பிரம்மம், வேலை தன்னிச்சையா நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலை. எப்படி, யாரால, எதன் மூலம், இந்த கேள்விகள்லாம் இல்ல. இந்த மாதிரி மைய மண்டலத்திற்குள்ள நுழைஞ்சு முன்னேறி போகும்போது எந்த உணர்வுமே இல்லாத ஒரு நிலை. அந்த வேலை நடக்குது அப்படிங்கிற உணர்வு கூட அவங்களுக்கு இருக்கிறது இல்ல. அகங்காரத்தினுடைய பதிவும் அடையாளமும் மட்டுமே மெல்லிய ஜவ்வா இருக்கு. அந்த அடையாளமும் தனித்துவமா மாறி அந்த தனித்துவம் மகாபிரளய காலத்தின் போது அந்த மையத்தோடு ஐக்கியமாகி எல்லாமே அதுக்கான அடையாளத்தை இழந்துருது அப்படிங்கறத சொல்றாங்க. மாஸ்டருக்கு நன்றி. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி.